சாந்தி. அவ்யக்த சமிகை 2 ஏப்ரல் 2026. बाप दादा महावाक्यम, मधुरता का गुण जीवन में तब आएगा जब अपनी व दूसरे की बीती को न देख अंदर के संस्कारों को सरल व नम्र चित्त बनाएंगे. இனிமை தன்மை எனக்கூடிய குணம் நம் வாழ்க்கையில் எப்பொழுது வரும் என்றால், எப்பொழுது நாம் நம்முடைய கடந்த காலத்தையோ, என் லைஃப்ல இப்படிலாம் நடந்து போச்சு, நான் இவ்வளவு துக்கப்பட்டேன், எனக்கு இவ்வளவு பேர் கஷ்டம் கொடுத்தாங்க, இவங்களெல்லாம் என் லைஃப் இப்படி பாழா போச்சு, ஏதோ அப்படியெல்லாம் சொல்லாமல், அதே போல மற்றவர்களுடைய கடந்த காலம் அவங்க இவங்களை பத்தி நினைக்கிறது அதுவும் இல்லாமல், இந்த நேரத்தில் என்னுடைய சம்ஸ்காரத்தை நான் எந்த விதத்தில் மாற்றினால் என்னால் ஒரு பணிவான, அதாவது சரளமான ஒரு ஈஸி நேச்சரோட என்னால இந்த பிரசன்ட் லைஃப என்னால சந்தோஷமா வாழ முடியும். அதுல அவங்க கவனமா இருக்காங்களாம். பழச அவங்க ரிப்பீட் பண்றதே கிடையாது, பழச நினைச்சு பாக்குறதும் கிடையாது. எதை பத்தியும் யார பத்தியும் எந்த நிகழ்ச்சியை பத்தியும் பிடிச்சது பிடிக்காதது, பிடிச்சதை நினைச்சாலும் அது பரவாயில்ல, பிடிக்காத நினைச்சா ஆத்மாவுக்கு மீண்டும் வருத்தம் தான். उनके नयनों से मधुरता, मुख से मधुरता और चलन से मधुरता प्रत्यक्ष रूप में देखने में आती है. ஆக அவர்களுடைய கண்களில் மூலமாக இனிமை, அந்த கண்கள் அவ்வளவு ஸ்நேகம், அன்பு தெரியுது. வாயின் மூலமாக ஒரு இனிமைத்தன்மை, பேச்சு அவ்வளோ இனிப்பா, இனிப்புன்னா கேட்கறதுக்கு பிடித்தமானதாக ஆசையா இருக்கு. மற்றும் நடத்தையில் இனிமைத்தன்மை, இது ஒரு பெரிய சப்ஜெக்ட் இல்லையா? நடத்தைன்னு வரும்போது நம்மளுடைய எல்லாமே வந்துடும், எல்லாமே வந்துடும். ஸோ ஒட்டுமொத்த நடத்தையும் நம்மளது இனிமையா இருக்கு. அப்படிப்பட்டவர்கள் மகான். मधुरता और नम्रता इन दो विशेष धारणाओं से सदा विश्व कल्याणकारी महादानी वरदानी बन जाएंगे और सहज ही स्नेह का सबूत दे सकेंगे. ஆக பாபா சொல்றாரு, இனிமைத்தன்மை மற்றும் பணிவு, இந்த 2 குணங்களின் விசேஷமான தாரணை மூலமாக பணிவா இருக்கிறோம், அகங்காரம் இல்லாம இருக்கிறோம், ஸ்வீட்டா இனிமையா இருக்கிறோம். இதன் மூலமாக நீங்கள் எப்பொழுதுமே உலகத்திற்கு நன்மை செய்யலாம். அப்ப நம்ம யோசிச்சு பார்க்கணும், ஒரு ஸ்வீட்னஸ்ன்ற ஒரு குணம் வந்துட்டா பாபா சொல்றாரு நீங்க உலகத்துக்கே சேவா பண்ணலாம்னா எப்படி? இதை விசார் பண்ணணும். ஆக நீங்கள் விஸ்வ கல்யாணக்காரியாக, மகாதானியாக, வரதானியாக ஆகிவிடுவீர்கள். மற்றும் சகஜமாகவே பாபா நமக்கு காட்டக்கூடிய அன்பு பாலனைக்கான ப்ரூஃப் நீங்கள் கொடுக்கலாம். அதாவது பிரதிபலன். அவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது இது ஒண்ணுதானே, இந்த ஆத்மா பவித்திரமாக்கி மேல போகணும், அதுக்காக அவர் இவ்வளவு நமக்காக உழைக்கிறார். அப்ப அதுல ஒரு முக்கியமான ஒரு பகுதி ஆஸ்பெக்ட் வந்து இனிமையாகிறது. ஏன்னா இனிமையாகிறது தான் அதுக்கு பொறுமை சக்தி வேணும், ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தி வேணும், அதுக்குள்ள நிறைய இருக்கு. அதனால பாபா சொல்றாரு, இதுதான் நீங்க என்னுடைய அன்பிற்கான ரிட்டர்ன், நீங்க எனக்கு கொடுக்கறது. எனவே இதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம். எப்படி பாபா நம்ம கிட்ட இனிமையா இருக்கு, அதனால நம்ம எல்லாருமே மேரா பாபான்னு சொல்றோம், எனக்கு உங்க ரொம்ப பிடிக்கும்னு சொல்றோம். எவ்வளவு பிடிக்கும்னு கேட்டா சொல்லவே முடியாதுங்கிறோம். அப்போ நானும் அப்படி ஆகி காட்டுறேன். இதற்கு நாம முயற்சி செய்யலாம். நல்லது. ஓம் சாந்தி.